ஜாழ் பல்கலைக்கழகத்தின் பெண் விரிவுரையாளர் ஒருவர் கழுத்து நெரித்து கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த கொலையானது அந்த விரிவுரையாளரின் மகளின் உதவியுடன் அவருடைய கணவரால் நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு விரிவுரையாளரை கொலை செய்த அந்த இருவரும் அந்த விரிவுரையாளரின் சடலத்தினை யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஒரு பட்டை காட்டுக்குள் வீசிவிட்டு திருகோணமலைக்கு தப்பிச் சென்றிருந்த நிலையில் தற்பொழுது போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களிடம் நடத்தப்படுகின்ற முதற்கட்ட விசாரணைகளில் இருந்து இந்த கொலை சம்பவம் தொடர்பில் பல்வேறு வகையான அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இதற்கு மேலாக யாழ்ப்பாணத்தில் ஒரு கொலையினை செய்துவிட்டு திருகோணமலைக்கு தப்பிச் சென்றிருந்தவர்கள் எவ்வாறு போலீசாரினுடைய வலையில் வீழ்ந்தார்கள் என்பது சம்பந்தமான பரபரப்பு தகவல்களும் வெளியாகி இருக்கின்றன. இவ்வாறு இந்த பெண் விரிவுரையாளருடைய கொலை சம்பவம் தொடர்பில் வெளியாகி வருகின்ற அந்த அதிர்ச்சிகரமான தகவல்கள் என்ன என்பது சம்பந்தமாக விரிவாக பார்ப்பதுதான் இந்த வீடியோவாக இருக்கும். வணக்கம், இது ஜேசட் தமிழ் ரிப்போர்ட். எமது தளத்திற்கு நீங்கள் புதிதாக வருபவர்களாக இருந்தால் எமது தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளராக கடமையாற்றி வருகின்ற திலீபன் தயாளனி என்கின்ற 54 வயதான தன்னுடைய தாயை காணவில்லை என்றும் தாயுடன் வசித்து வந்திருந்த 19 வயது மதிக்கத்தக்க தன்னுடைய சகோதரியையும் காணவில்லை என்று அந்த விரிவுரையாளரின் மகன் யாழ் போலீஸ் நிலையத்தில் ஒரு முறைப்பாட்டினை பதிவு செய்திருந்தார். இவ்வாறு பதிவு செய்யப்பட்டிருந்த அந்த முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டிருந்த தகவல்களை கொண்டு போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்திருந்தார்கள். அதன்படி அந்த பெண் விரிவுரையாளர் தங்கியிருந்த யாழ்ப்பாணம் பண்டியந்தாழ்வு பகுதியில் இருக்கின்ற அவருடைய வீட்டிற்கு சென்றிருந்த போலீசார் அந்த வீடு பூட்டியிருந்த நிலையில் அந்த வீட்டினின் கதவினை உடைத்து உள்ளே சென்று தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தார்கள். இதன்போது அந்த வீட்டுக்குள் இருந்து அந்த பெண் விரிவுரையாளருடைய ஒரு தொகுதி தலைமுடி மீட்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு மேலாக அந்த வீட்டினுடைய ஓட்டு பகுதி, அதாவது கூரை பகுதி உடைக்கப்பட்டு அந்த உடைக்கப்பட்ட பகுதியினூடாக அந்த வீட்டிலிருந்து வெளியேறி செல்வதற்கு ககுரும் ஒன்று கட்டப்பட்டிருந்தது போலீசாரினால் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. இவ்வாறான நிலையில் அந்த விரிவுரையாளரையும் காணவில்லை, அவருடன் வசித்து வந்திருந்த அந்த 19 வயது மகளையும் காணவில்லை என்று போலீசார் தீவிர தேடுதல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தார்கள். இவ்வாறு தேடுதல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்த போது அவர்களை காணவில்லை என்று முறைப்பாடு பதிவு செய்திருந்த அந்த விரிவுரையாளனுடைய மகனை அழைத்து மேலதிகமான தகவல்களை போலீசார் கோரியிருக்கின்றார்கள். இதன்போது தன்னுடைய தாயான விரிவுரையாளருடன் வசித்து வந்திருந்த 19 வயது மதிக்கத்தக்க தன்னுடைய சகோதரியானவர் விவாகரத்து பெற்ற நிலையிலேயே தாயுடன் சேர்ந்து வசித்து வந்ததாகவும் அந்த விவாகரத்து கோரப்பட்டிருந்த கணவனால் தன்னுடைய சகோதரிக்கும் தாய்க்கும் அச்சுறுத்தல் இருந்ததாகவும் தெரிவித்திருந்தார். இதற்கு மேலாக தன்னுடைய சகோதரி கணவனை பிரிவதற்கு சில காரணங்கள் இருப்பதாகவும் அவர் போலீசிடம் தெரிவித்திருக்கின்றார். அதாவது சகோதரியின் கணவரானவர் யாழ்ப்பாணம் நாயர்மார்கட்டு பகுதியினைச் சேர்ந்தவர் என்றும் அவர் போதை பழக்கத்திற்கு அடிமையானவர் என்பதனால் அவரை பிரிந்து வாழ்வதற்காக தன்னுடைய சகோதரி விவாகரத்தினை கோரியிருந்ததாகவும் அவர் போலீசாரிடம் தெரிவித்திருந்தார். இந்த விவாகரத்து வழக்கானது யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் தற்பொழுது நடைபெற்று வருவதாகவும் அந்த விரிவுரையாளருடைய மகன், அதாவது முறைப்பாட்டாளர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்திருக்கின்றார். இவ்வாறான தகவல்களை பெற்றிருந்த போலீசாருக்கு அந்த விரிவுரையாளருடைய மகள், அதாவது விவாகரத்து கோரியிருந்த அந்த மகள் மீது சந்தேகம் ஏற்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் அந்த விவாகரத்து கோரியிருந்த அந்த விரிவுரையாளரின் மகள் தொடர்பிலான அனைத்து தகவல்களையும் போலீசார் பெற்றிருக்கின்றார்கள். குறிப்பாக வங்கி கணக்கு விவரங்கள் சம்பந்தமான அனைத்து தகவல்களையும் போலீசார் திரட்டி இருக்கின்றார்கள். இவ்வாறான தகவல்களை போலீசார் திரட்டியிருந்த நிலையில் கிளிநொச்சி பரந்தன் பகுதியில் இருக்கின்ற ஏடிஎம், அதாவது வங்கியில் இருந்து பணத்தை எடுக்கின்ற இயந்திரத்தில் இந்த விவாகரத்து கோரியிருந்த விரிவுரையாளருடைய மகளின் கணக்கில் இருந்து பணம் மீளப்பெறப்பட்டுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. இதனை அடுத்து அந்த வங்கியினுடைய கண்காணிப்பு கேமராவினை பரிசோதித்திருந்த போலீசார் அவர்கள் பயணித்திருந்த வாகனம் மற்றும் வாகன இலக்கத்தினையும் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். இவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டிருந்த அந்த வாகனமானது அந்த கொலை செய்யப்பட்ட விரிவுரையாளரின் சொந்த வாகனமாக காணப்பட்டிருந்தது. இவ்வாறான நிலையில் யாழ்ப்பாணத்தில் இருந்து தப்பிச் சென்றிருந்தவர்கள் எங்கு தலைமறைவாகி இருக்கின்றார்கள் என்பது சம்பந்தமான தேடுதல் நடவடிக்கைகளில் போலீசார் ஈடுபட்டிருந்தார்கள். இதற்கு மேலாக அவர்கள் தொடர்பான மேலதிக தகவல்களையும் சேகரிக்கின்ற நடவடிக்கைகளில் போலீசார் ஈடுபட்டிருந்தார்கள். இவ்வாறான நிலையில் தான் நேற்று திருகோணமலையில் இருக்கின்ற ஒரு எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் விவாகரத்து கோரியிருந்த அந்த மகளுடைய கணவரினால் கீபார் குறியீட்டினை பயன்படுத்தி எரிபொருளினை பெற்றுக் கொண்டுள்ளதை போலீசார் கண்டுபிடித்திருந்தார்கள். இவ்வாறான நிலையில் திருகோணமலையில் தான் அவர்கள் தலைமறைவாகி இருக்கின்றார்கள் என்பதனை உறுதிப்படுத்தியிருந்த யாழ்ப்பாணம் போலீசார் உடனடியாகவே திருகோணமலைக்கு விரைந்து அவர்களை தேடி கைது செய்திருக்கின்றார்கள். அவ்வாறு கைது செய்யப்பட்டிருந்தவர்கள் இன்று அதிகாலை யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு வரப்பட்டிருந்தார்கள். யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு வரப்பட்டிருந்த அந்த இருவரும் யாழ் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார்கள். இந்த விசாரணை
விசாரணையின் போது பண்டியந்தாழ்வு பகுதியில் இருக்கின்ற அந்த விரிவுரையாளனுடைய வீட்டில் வைத்து அவரை கழுத்து நெரித்து தாங்கள் கொலை செய்ததாக அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கின்றார்கள். அதாவது அந்த விரிவுரையாளரின் மகளின் கணவரால் அவர் கழுத்து நெரித்து கொலை செய்யப்பட்டுள்ளது தற்பொழுது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த கொலையினை தான் செய்துள்ளேன் என்பதனையும் அவர் போலீசாரிடம் ஒப்புக்கொண்டிருக்கின்றார். இவ்வாறு பண்டியந்தாழ்வு பகுதியில் இருக்கின்ற அந்த வீட்டில் வைத்து அந்த விரிவுரையாளர் கொலை செய்யப்பட்ட பின்னர் அவருடைய வாகனத்திலேயே அவருடைய சடலத்தினை ஏற்றிக்கொண்டு தாங்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளதாகவும் தெரிவித்திருக்கின்றார்கள். இவ்வாறு தப்பிச் செல்லுகின்ற வழியில் யாழ்ப்பாணம் மருவன்புலோ என்கின்ற பகுதியில் இருக்கின்ற அருகுவழி என்கின்ற ஒரு அடர்ந்த பற்றைக்காடு நிறைந்த பகுதிக்குள் அந்த விரிவுரையாளருடைய சடலத்தினை தாங்கள் வீசிவிட்டு தப்பிச் சென்றதாக அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இவ்வாறு தப்பிச் செல்லுகின்ற போது பரந்தன் பகுதியில் இருக்கின்ற ஏடிஎம்மில் தாங்கள் பணம் பெற்றதாகவும் அதன் பின்னர் திருகோணமலைக்கு தப்பிச் சென்றதாகவும் அவர்கள் வாக்குமூலம் வழங்கி இருக்கின்றார்கள். இவ்வாறு வாக்குமூலம் வழங்கியிருந்த அவர்களுடைய வாக்குமூலத்தில் இருக்கின்ற தகவல்களை கொண்டு யாழ்ப்பாணம் மரவன்புலோ பகுதியில் இருக்கின்ற அருகுவழி பகுதியில் இன்று போலீசார் தேடுதல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தார்கள். இந்த தேடுதல் நடவடிக்கையின் போது அந்த விரிவுரையாளரின் கொலைக்கு உடந்தையாக இருந்த அந்த விரிவுரையாளருடைய மகளை போலீசார் அழைத்து சென்றிருக்கின்றார்கள். அவ்வாறு அழைத்து செல்லப்பட்டிருந்த அந்த மகளினாலேயே அவருடைய தாயின் சடலம் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது. சடலம் போலீசாரினால் அடையாளம் காணப்பட்டிருந்த போது அந்த சடலம் உருக்குலைந்த நிலையில் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன் பின்னர் அந்த சடலம் இருந்த பகுதியில் வேறு ஏதேனும் ஆதாரங்கள் இருக்கின்றதா என்பது சம்பந்தமாக தேடுதல் நடவடிக்கைகள் அல்லது ஆராய்வுகள் போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இதன் பின்னர் அந்த சடலம் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைகளுக்காக ஜாழ் போதனா வைத்தியசாலையிடம் தற்பொழுது ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. கைது செய்யப்பட்ட இருவரும் தொடர்ந்தும் ஜாழ் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்கள். அவர்களிடம் தொடர்ச்சியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அவர்களிடம் நடத்தப்பட்டிருந்த முதற்கட்ட விசாரணைகளில் இருந்து இந்த கொலைக்கான பிரதான காரணம் என்னவென்று இதுவரை போலீசாரினால் கண்டறியப்படவில்லை என்று கூறப்படுகின்றது. தொடர்ச்சியான விசாரணைகளில் அந்த விடயமும் கண்டறியப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் அவர்களிடம் நடத்தப்படுகின்ற அந்த முதற்கட்ட விசாரணைகள் முடிந்த பின்னர் அவர்கள் ஜாழ் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படுவார்கள் என்று போலீசார் தெரிவிக்கின்றார்கள். பெரும்பாலும் இன்று இரவு அல்லது நாளை அதிகாலை அவர்கள் ஜாழ் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அவ்வாறு அவர்கள் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படுகின்ற போது அவர்களுக்கான விளக்கமறியல் உத்தரவு ஆரம்பத்தில் வழங்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அவ்வாறு அவர்கள் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படுகின்ற போது அல்லது அவர்கள் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படுகின்ற போது அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற உத்தரவுகள் சம்பந்தமான தகவல்களையும் நீங்கள் எமது தளத்தினூடாக தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். இதுபோன்ற இன்னும் ஒரு புதிய தகவலுடன் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஆக்டிங் பண்ணுங்க என்ன வந்தோடனே உடனே எடுக்கிறோம்.